ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் ராதிகா முருகேசன். நான் மனநல மருத்துவர். இப்போ நீங்கள் உடல் நலம் சார்ந்து நிறைய காணொளிகளை பார்த்துருப்பீங்க. மனநலம் பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய கேள்விகள் இருக்குது, யாரை கேட்கணும்னு மக்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ இந்த பயம் எதனால் வருது? சில பேருக்கு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள், இப்போ தென்னாலி படம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தா அவர் சொல்வார் எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் எதை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த பயம் அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயமா, இது ஒரு மனநோயா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ பயம் அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு பயம் இல்லாட்டி அவர் எப்படி எக்ஸாம் எழுதுவார்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவார் இல்லையா? ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமான பயம், அதாவது தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய முடியாத அளவுக்கு பயம் இருந்தால் தான் அது ஒரு மனநோய், மனப்பிரச்சனை அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே வரும். இப்போ வந்து சில பேருக்கு சில விஷயங்களை பார்த்தா மட்டும்தான் பயம் வரும். பயத்தை விட பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்வோம். சில பேருக்கு வந்து இந்த ஊசியை பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ அதனால் மருத்துவர்கள்கிட்டயே போக மாட்டாங்க, எங்கே ஊசி போட்டுற போகிறாங்க அப்படின்னு. சில பேருக்கு மாத்திரைகளை பார்த்தா பயமாக இருக்கும். சில பேருக்கு சில வகையான கிருமிகளோ இல்லை ஒரு பிராணிகளை பார்த்தா பயமாக இருக்கும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து ஒரு காரணமே இல்லாமல் அளவுக்கு அதிகமான பயம் வந்ததுன்னா அதை நம்ம ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லுவோம். இப்போ சில பேருக்கு தங்களுடைய உடல் நலம் சார்ந்து ஒரு பயம் வரும். ஸோ தனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சோ இல்லை ஏதோ ஒரு மாரடைப்பு வந்துருச்சோ, அதாவது ஒரு சின்னதாக ஒரு சிம்டம் இருக்கலாம், ஒரு வேளை ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருமிட்டு இருக்கலாம், உடனே ஐயோ எனக்கு லங் கேன்சர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கிறது, டாக்டரை பார்க்குறது. டாக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அதை நம்பாமல் திருப்பி பல டாக்டர்ஸ் கிட்ட போகிறது. இதெல்லாம் எப்படின்னா நோய் அச்சக்கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகளை கூட நோய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இதுக்கு வந்து தன்னை வந்து இல்லை, இது நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னால் கூட நம்பாமல் பல டாக்டர்ஸை பார்க்குறது, கூகுள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. இது வந்து நோய் அச்சக்கோளாறு அப்படின்ற ஒரு வகையான ஒரு பதட்ட நோயின்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு எல்லாத்தையும் பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா? இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னும். அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பதட்ட நோய். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயம், நாளைக்கு வேலை போயிடுமான்னு பயம், வேலை போயிட்டா நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அதோடு நிற்காது. ஸோ நைட்டெல்லாம் தூங்காமல் இவங்க இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்னா நான் குழந்தைய வச்சு என்ன பண்ணுவேன், அப்போ குழந்தை வந்துட்டு சாப்பிட முடியாது, ஐயோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிப்போமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த பயத்தால் சில பேருக்கு தூக்கமும் வந்து பிரச்சனையாக போயிடும். ஸோ தொடர்ந்து இவங்க இந்த மனசில் வந்து இந்த மாடு வந்து அசை போடுறத பார்த்துருப்பீங்க, திருப்பி அதையே வந்து கடிச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்க இந்த பயத்தை வந்து ஒரு சுழற்சி மாதிரி அவங்க மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பொதுவான ஒரு அச்சக்கோளாறு, அதாவது ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்வோம். ஸோ எந்த வகையான பயமோ பதட்டமோ உங்களுடைய செயல்பாடுகளை வந்து பாதிக்காத வரைக்கும் அது இயல்பான ஒரு விஷயமாக தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு பேச்சுக்கு வந்து நம்ம இப்போ இதுக்கு தான் நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ நம்ம காரில் ஏறி உட்கார்ந்த உடனே சீட் பெல்ட் போட்டுறதோட நம்மளோட பயம் நிற்கணும். ஆனால் சீட் பெல்ட் போட்ட பிறகும் காரை ஓட்டும் போது ஐயோ எவனாவது இடிச்சிருவானோ, எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ தொடர்ந்து பயம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு மனநோய். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இவங்களுக்கு மற்ற பாதிப்புகளும் வரும். எப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்காமல் இருக்கலாம், தூக்கம் இருக்காது. இதனால் தொடர்ந்து இவங்க வந்து இதை பற்றியே வரி பண்ணிகிட்டு இருக்கிறதால அவங்க பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். அவங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வயிறெரிச்சல் வந்து அதிகமாகலாம், தலைவலி வரலாம். ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளோட மக்கள் சம்டைம்ஸ் அவங்க வேலை கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கவனமே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான பயம் பதட்டம் மனசில் இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சிகிச்சை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். சிகிச்சையில் 2 வகையை நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து மருந்து மாத்திரைகளில் சிகிச்சை பண்ணுறது, இன்னொன்று வந்து தெரப்பின்றது வெறும் சும்மா பேசுறது கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டாக்டர் நீங்கள் வந்து ஒரு நோயை வந்து பேசியே ஏன் சரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு. இப்போ அது வந்து மனநல மருத்துவர்களை பற்றியான ஒரு தவறான புரிதல். ஸோ எந்த ஒரு நோய்க்கும் வந்து
பல வகையான சிகிச்சைகள். இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, எங்கள் காலை உடச்சிக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபிசியோதெரப்பியே போதுங்க, ஃபிசியோதெரப்பிலே உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில டைம் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி போதாது, இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும், பிளேட் வைக்கணும் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் மனநோய்களில் பல ஒரு கிரடேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பதட்டம் அப்படின்னா இவங்களுக்கு பேச்சு சிகிச்சைன்னு வெறும் பேசுகிறதுல அதில் ஒரு தெரப்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பேர் வந்து எண்ணம் செயல்முறை சிகிச்சை முறை அப்படின்னு கூட சொல்லலாம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ அவங்க எண்ணங்களை வந்து மாற்றுறது, அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறை இருக்கும். இல்லை அதுக்கு மேலே பதட்டம் குறையவே மாட்டுது அப்படின்னா மனநல மருத்துவர்கள் இவங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மருந்துகள் அப்படின்றது தவறான புரிதல் என்னென்னா, இதெல்லாம் தூக்க மாத்திரைகள் அப்படின்னு. அது ஒரு தவறான ஒரு புரிதல். ஏன்னா மனநல மருத்துவர்கள் தூக்க மாத்திரைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் ஏதோ தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தூங்க வைக்கிறது வந்து மனநல மருத்துவரோட வேலை இல்லை. ஒருத்தவங்களை 100% செயல்படுத்தக்கூடியது தான் ஒரு மனநல மருத்துவரோட வேலை. ஸோ எங்கே அவர் பதட்டத்தால் தூங்காமல் செயல்படாமல் இருக்காரோ அவருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவர் செயல்படுத்த வைக்கிறது தான் ஒரு மனநல மருத்துவரோட வேலை. ஸோ இதற்கான மாத்திரைகள் இருக்குது. இது வந்து மனசோர்வுக்கான மாத்திரைகள், மனப்பதட்டத்துக்கான மாத்திரைகள். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் முதல்ல ஒரு மருத்துவரை அணுகணும். மருத்துவர் தான் உங்களுக்கு என்ன வகையான சிகிச்சை தேவை, இதே மருத்துவர் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட மாட்டாங்க. பிளட் டெஸ்ட்லாம் கூட கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு டாக்டர் நீங்கள் மனப்பிரச்சனைக்கு பிளட் டெஸ்ட் கேட்குறீங்க? நான் சொல்லுவேன் எப்போதுமே, மனமும் உடலும் தனித்தனியாக இருக்குது, மனமும் உடலும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ மனம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. மனம் அப்படின்றது நம்மளுடைய மூளை தாங்க. மனம்ன்றது அது அங்கே எங்கேயோ ஹார்ட்லலாம் கிடையாது. அது மனம்ன்றது மூளை தான். அப்படி இருக்கும்போது நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதா, இல்லை வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு மனநல மருத்துவருக்கு முதல்ல தெரியணும். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு பயமாகவே இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா மனநல மருத்துவருக்கு முதல்ல உங்கள் இசிஜியை கொடுங்க, ரியலாகவே ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லை உங்களுக்கு பதட்டம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த பிறகு தான் இது ஒரு பதட்ட நோய் அப்படின்னு மனநல மருத்துவர்கள் சிகிச்சை கொடுப்பாங்க. இதுதாங்க பயம், பதட்டம் அப்படின்ற ஒரு மன பிரச்சனைக்கான விரிவுரை. இன்றைக்கி வந்து நம்ம பதட்டத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கூட மக்களுக்கு தெரியுமே தவிர, மனம் சார்ந்த பிரச்சனை, இந்த மனசோர்வு, மனப்பதட்டம், மனசிதைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மறதி நோய் இருக்குது, சார்பு நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அப்போ தான் அவங்களுடைய உடலை அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ இதனால் ஹெல்த் டைம்ஸ் நவ்வில் நான் தொடர்ந்து இதை பற்றி சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து நான் பேசுகிறேன். நீங்களும் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும்.